கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 49,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 24,307 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தொழில் முதலீட்டில் நம்முடைய சாதனையை நாமே முறியடித்துக் கொண்டிருக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அதாவது நான் போயிட்டு வந்த பயணத்தில் 15,500 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள்லாம் இன்னைக்கு இங்க 26,000 கோடி ரூபாய் முதலீடுகளை கையெழுத்தாகிறது. அதாவது நம்மளோட ரெக்கார்டை நாம தான் பீட் பண்றோம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 77% அளவுக்கு செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாகவும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரை. கையெழுத்திட்ட வகையில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. திமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் தமிழ்நாட்டுக்கு வருவதாக முதலமைச்சர் பெருமிதம். திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வமா வராங்க. ஒவ்வொரு முறையும் தொழில்துறைக்கான அமைச்சரையும் அதிகாரிகள் சந்திக்கும் போது நான் சொல்றது ஒண்ணுதான், என்னன்னா எம்ஓ எல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும். அந்த கன்வென்ஷன்ல அந்த போக்கஸ் பண்ணுங்க, அந்த ப்ராசஸ் அரசாங்கத்தில் வேகமா நடக்கும்னு சொல்லுவேன். ஓரணிகள் தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் இணைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் உறுதியேற்க வேண்டும் எனவும் அழைப்பு. டெட் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் நெட்டாளம் பகுதியில் நீதிமன்ற உத்தரவை மீறி தொடரும் கனிம வள கொள்ளை. வெடிவைத்து தகர்க்கப்பட்டு பாறைகள் உடைக்கப்படுவதால் மாயமாகி வரும் மலைக்குன்றுகள். ₹100 கோடி அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக 11 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டும் கூட தொடரும் கனிம வள கொள்ளை. இரவு பகலாக வெடிவைத்து மலை உடைக்கப்படுவதால் அருகில் உள்ள வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாக மக்கள் அச்சம். திண்டுக்கல் அருகே குளத்தில் அனுமதியின்றி மணல் அள்ளியதாக புகார். ஹிட்டாச்சி வாகனம், ஜேசிபி மற்றும் டிப்பர் லாரிகளை சிறைபிடித்த மக்கள். தியாகி மேனுவல் சேகர்னாரின் நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் மரியாதை. மேனுவல் சேகர்னாரின் உருவப்படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS மற்றும் தவேக தலைவர் விஜய் ஆகியோரும் அஞ்சலி.
பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகனாரின் குரு பூஜைக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் கிழிப்பு. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சீமான் மற்றும் விஜய் ஆகியோரின் பேனர்களை கிழித்த மர்ம நபர்கள். பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அன்புமணி நீக்கம். குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும்படி இருமுறை நோட்டீஸ் அனுப்பியும் புறக்கணித்ததால் ராமதாஸ் அதிரடி நடவடிக்கை. அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாமகவின் நிறுவனரான ராமதாசுக்கு நிர்வாக அதிகாரம் எதுவும் இல்லை என பாமகவின் செய்தி தொடர்பாளர் பாலு விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர், ஆனால் அதே வேளையில் நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது அவருக்கு வழங்கப்படவில்லை. பாமக வளர்ச்சிக்கு தடையாக இருந்த அன்புமணி என்ற களை நீக்கப்பட்டுவிட்டதாக ராமதாஸ் கடும் பாய்ச்சல். பெற்ற தந்தையான தன்னையே உளவு பார்த்தவர் எனவும் பகிரங்க குற்றச்சாட்டு. இது பின்னடைவு கிடையாது. அதாவது ஒரு பெயரிட்டால் அதில் களை முளைக்கத்தான் செய்யும். அதனால களை முளைக்கிறதே முளைக்குமே என்று யாரும் பெயரிடாமல் இருப்பதில்லை. அந்த மாதிரி களையை நீக்கிவிட்டோம். உளவு பார்க்கும் பழக்கம் அன்புமணிக்கு கிடையாது என பாமக வழக்கறிஞர் பாலு திட்டவட்டம். ஒருவேளை அன்புமணி உளவு பார்த்திருந்தால் இப்படி ஒரு நிலையை ஏற்பட்டிருக்காது எனவும் பேட்டி. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உளவு பார்க்கக்கூடிய பழக்கம் என்பதே அவருக்கு கிடையாது. அதில் விருப்பமும் கிடையாது, அதில் நாட்டமும் கிடையாது. நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒருவேளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உளவு பார்த்திருந்தால் இப்படி ஒரு சூழல் என்பதே எழுந்திருக்காது. தந்தையுடன் பிணக்கு வேண்டாம் என அரசியல் தலைவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எடுத்துச் சொல்லியும் அன்புமணி மதிக்கவில்லை என ராமதாஸ் குற்றச்சாட்டு. தான் தோன்றித்தனமாக செயல்படும் அன்புமணி அரசியல் தலைவராக இருப்பதற்கே தகுதியில்லாதவர் எனவும் காட்டம். அன்புமணிக்கு அறிவுரை சொல்லி அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர் பாமகவிற்குள்ளேயே தனி கட்சி போல அன்புமணி தரப்பினர் செயல்படுவதாக ராமதாஸ் புகார். வேண்டுமானால் அன்புமணி தனி கட்சி தொடங்கிக் கொள்ளட்டும், இது என்னுடைய கட்சி, நான் ஆரம்பித்த கட்சி எனவும் திட்டவட்டம். நீ வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இப்பொழுது சொல்லுகிறேன், நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது ஒரு தனி மனிதர் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி. அதனால இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என்பது உறுதி. பாமக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை சுட்டிக்காட்டி பாமக வழக்கறிஞர் பாலு விளக்கம். கால நீட்டிப்பு இருக்கிறது. எனவே தேர்தல் சமயங்களில் முடிவெடுக்கும் அதிகாரமும் நீங்கள் சொல்வதை போன்று ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் போன்ற அத்தனை அதிகாரங்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழலில் எங்களுடைய தலைவர் பதவி என்பது தொடர்கிறது.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்தது சாதாரணமான விஷயம் என நயினார் நாகேந்திரன் விளக்கம். அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு கிடையாது எனவும் பேச்சு. ஜனதாட்சி உடைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கு அவர்கள் தலைவர்களாக ஏற்று இது சந்திக்கிறது துணிச்சல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. யாராவது அதாவது இல்லை இப்போ என்னன்னா அவங்க போயிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து தான் விலக வேண்டிய அவசியம் இல்லை என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். கட்சி தலைமை மீதான அதிருப்தியால் ராஜினாமா செய்ய உள்ளதாக வெளியான செய்தி குறித்த கேள்விக்கு பதில். பதவி விலகுவாராக? எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பாரத பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என் வீட்டுக்கே வந்து எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவை தொடர்புபடுத்தி இபிஎஸ் பேசியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. சாட்சி விசாரணைக்காக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக இபிஎஸ் இருப்பது திமுகவுக்கு நல்லது என உதயநிதி பேசியது சரிதான். இபிஎஸ் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதிமுக எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என டிடிவி தினகரன் பேட்டி. அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பதுதான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் சொல்வதிலிருந்து 19 தேர்தலிலிருந்து திமுக கூட்டணியின் வெற்றிக்கு காரணம் பழனிசாமி என்கிற சுயநல துரோக சிந்தனை உள்ள நயவஞ்சக மனிதர் தான் என்பதை அவர் கிளியரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரம்பலூரில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு மாவட்ட காவல்துறை அனுமதி. தமிழக வெற்றிக் கழகத்தினர் கேட்ட காமராஜர் வளைவு பகுதிக்கு பதில் மேற்கு வானொலி திடல் பகுதியில் பிரச்சாரம் செய்ய நிபந்தனைகளுடன் அனுமதி. வேலூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அமைச்சர் துரைமுருகனை முற்றுகையிட்ட மக்கள் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என முறையிட்டதால் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. போக்குவரத்து விதிமீறலில் அபராத தொகையை செலுத்தாமல் நிலுவையில் வைத்திருப்பவர்களுக்கு செக் வைக்கும் போக்குவரத்து போலீசார். நிலுவையில் உள்ள தொகையை செலுத்தினால் மட்டுமே இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற புதிய நடைமுறையை கொண்டு வர திட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரில் புதிய பேருந்து நிலைய அடிக்கல் நாட்டு விழாவில் சலசலப்பு. MP ரவிக்குமாரின் புகைப்படம் இல்லாமல் பேனர் வைக்கப்பட்டதற்கு விசிகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் புகைப்படம் அச்சடிக்கப்பட்டு புதிய பேனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தோட்டத்து வீட்டில் கணவன் மனைவியை கட்டி போட்டு கொள்ளை. தம்பதியை கட்டி போட்டு 20 சவரன் நகைகளை பறித்துச் சென்ற கொள்ளையர்களை தேடும் போலீசார். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட அசாதாரண சூழல் நிலவும் நேபாளத்தின் இடைக்கால பிரதமராகிறார் குல்மந்த் ஹிசைன். மின்துறையின் முன்னாள் நிர்வாக இயக்குநராக பணியாற்றியவரின் பெயரை போராட்டக் குழுவினர் பரிந்துரைத்த நிலையில் அறிவிப்பு.